ஆமா மகனே, சமுத்திராதான். இது போருக்கான தாக்குதல் இல்லை, ஆனாலும் நாம் போர் செய்துதான் ஆக வேண்டும் என கூறினார் அரசர் சேனாதிபதி. என்னப்பா சொல்றீங்க? போர் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா போர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றீங்க என பார்த்திபன் கேட்க, மனதை திடமாக வைத்துக்கொள். நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு உன் மனதிற்குள் என்ன வேணாலும் நிகழலாம் என பதில் கூறினார் சேனாதிபதி. குழப்பத்தில் இருந்த பார்த்திபன், என்ன விஷயம் சொல்லுங்கப்பா என கேட்டான். ராஜகுரு சொல்லிவிட்டு போனது என்ன தெரியுமா? இந்த திருமணம் நடந்தால் உன் உயிருக்கும் இந்த ராஜ்யத்திற்கும் பெரிய ஆபத்து இருக்கு என்று அவர் கூறியுள்ளார் என சேனாதிபதி கூறினார். நீ சமுத்திராவை மறந்துதான் ஆக வேண்டும் என கண்டிப்பாக கூறினார். இதை கேட்ட பார்த்திபனுக்கு நெஞ்சை வெடித்தது போல் இருந்தது. அந்த அதிர்ச்சியில் இருந்தான் அவன். இரவு முழுவதும் தூங்காமல் தன் அப்பா கூறியதை நினைத்து கொண்டே இருந்தான் பார்த்திபன். மறுநாள்